இதெல்லாம் வந்தா தான் நம்ம ஏற்றுக்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு விவரம் இல்லாம சொன்னா ஏற்றுக்கிற மாட்டோம். ஆனா விவரம் இல்லாம இருக்குது. அந்த விவரம் இல்லாத செய்தியிலேயே தங்களுக்கு சாதகமானதை மட்டும் போட்டு ஒரு பாதி இருட்டிற்கு என்ன நியாயம்? நீங்கள் ஏற்றுக்கொண்ட துன்பத்தில் அறுவடை கருத்து பிரகாரம் ஒரு பேச்சுக்கு சரிந்து வச்சுக்கிறோம். அப்ப என்ன வளர்ந்தது? தொழுகைக்கு தொட்டிக்கு சம்பந்தம் இல்லைன்னு வளர்ந்து தொழும்போ காட்டி போட்டு தொழுவணும். தொழும்போது அது வரைக்கும் அறிஞ்சுக்கிட்டு இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும்போது கட்டி போட்டாங்கன்னு வாசகம் இருக்குது. அதையே மறைக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். அதே துன்பத்துல அவங்க பாகம் பக்கம்லாம் போடல. நான் வேணா துன்பத்துல வரைக்கும் பாகம் பக்கம்லாம் சொல்றேன். துன்பத்துல அவதியில 5வது வால்யூம்ல 393வது பக்கத்துல இந்த வாசகம் இருக்கிறது. அவங்க பக்கம் போடல. அந்த நூல்ல 5வது வால்யூம்ல 393 393 393ஆம் பக்கத்துல இருக்கிறது. அதுல அவங்க இருட்டடிப்பு செஞ்ச வாசனம் என்னன்னு கேட்டா, ஒரு ருப்பமா கான ருப்பமா நக கலன்சுவத்தஹு வஜஅலஹா சுத்ரத்தம் பைன யதைஹி வஹு யுஸல்லி. இதான் மேட்டர். துஹபத்துல் அஹ்வதி அவங்க போட்ட கிதாபு தான். அவங்க துஹபத்துல் அஹ்வதின்னு ஒரு கிதாபு போட்டுக்கிறாங்க. அந்த கிதாபுல தான் பாகம் பக்கத்தை சொல்லி நீங்க ஒரு பாட்டை முக்கியமான பாட்டை இருட்டடிப்பு செஞ்சு விட்டு சொல்றீங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டி போட்டாங்க என்று சொல்வதற்கு இதுல எந்த சனதும் இல்லை. இதை எவரும் ஆதாரமா ஏத்துக்கவே மாட்டாங்க. சரியா போச்சா? இது 13ஆம் பக்கத்துல உள்ள ஆதாரம். 13 முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது 14ஆம் பக்கம். 14ஆம் பக்கத்துல ஒன்னு இருக்கு, ஒரே ஒரு ஆதாரம் இருக்கு. அது என்னது? ஹத்தஸனா மஅமர் மூத்தவர் قال سمعت ابي قال رايت 14ஆம் பக்கம் رايت على انس برنسا اصفر من خز. அனஸ்ரலியல்லாஹு அவங்க அர்த்தத்தை படிச்சிருவோம். பட்டி கம்பளி நூலும் கலந்து செய்யப்பட்ட மஞ்சள் நிற தொப்பி ஒன்றை அனஸ்ரலி அவர்கள் அணிந்திருக்க கண்டேன். இதுதான் மூத்தவர் சொல்றார். இது புகாரின்னு போட்டிருக்கிறாங்க. அனஸ்ரலியல்லாஹு என்ன பண்ணிருக்கிறாங்களா, இந்த மாதிரி தொப்பி போட்டிருக்காங்க. என்ன தொப்பி? பட்டும் கம்பளியும் கலந்து மஞ்சள் கலரும் மஞ்சளா இருக்குது. பட்டு கம்பளி, பட்டு நூலும் கம்பளி நூலும் கலந்தா குற்றம் கிடையாது. ஒரு நூல் தனிப்பட்டு தான் குற்றம். ஒரு குறுக்க பட்டும் நீள் வாக்குல வேற ஒரு நூல் சேர்ந்திருந்தால் அது ஆண்களுக்கு என்ன இல்லை, அது கூட தடுக்கப்பட்டது கிடையாது. அது அந்த டாபிக் நம்ம போகல. இதுல ரெண்டும் கலந்து இருக்குது. பட்டும் கம்பளியும் கலந்த ஒரு மஞ்சள் நிற தொப்பியை அனஸ்ரலியல்லாஹு அவர்கள் அணிந்து கொண்டார்கள் இருக்குது. புகாரின்னு போட்டிருக்கு. இந்த புகாரில பாயிண்ட் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்னன்னா, அனஸ் அணிந்ததா சொல்வது புர்னுஸ். அந்த அரபி வாசம் என்ன வருது? ராய்த்து அலா அனஸின் புர்னுசன். அனஸ் புர்னுஸ் ஒன்றரை முறை தொப்பி போட்டிருந்தாரு. புர்னுஸ்னா என்னதான்? இத போல சொல்லணும். புர்னுஸ் சரி, அனஸ் போட்டா மார்க்கமாயிருமா? அனஸ் போட்டாருன்னா போறாங்க. 50 தடவை ஒரு தவிர அப்துல்லாஹ் இப்னு புஷ்ருங்கிற ஒரு சஹாபியை பார்த்திருக்கிறேன். அவர் தலப்பாவிய தொப்பி அணிந்து நான் கண்டதே இல்லை அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதுக்குன்னு சொல்றீங்க? அனஸ்ங்கிற ஒரு சஹாபி. அனஸ் எப்படி சஹாபியா இருக்கிறாரோ அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு புஷ்ருங்கிற ஒரு சஹாபி. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அதையும் கூட 4 அர்த்தத்தை சொல்றேன். அப்துல்லாஹ் இப்னு புஷ்ருங்கிறவரு அதாவது ஆஹாது ஒரு மகானி அப்படிங்கிற நூல்ல ஹதீஸ் நூல்தாது 3வது வால்யூம்ல 46ஆம் பக்கத்துல 1337வது நம்பர் கொண்ட ஹதீஸா இருக்கிறது. சஃப்வான் என்பவர் சொல்றாரு, ராயித்து அப்துல்லாஹ் இப்னு புஸ்ரி. அப்துல்லாஹ் இப்னு புஸ்ரி என்ற சஹாபியை, அனஸ் எப்படி சஹாபியோ அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு புஸ்ரி சஹாபி, அவரை நான் பார்த்திருக்கிறேன். அக்ஸர மின் 50 மர்ரா, 50க்கு மேற்பட்ட தடவை. ஒரு தடவை நான் பார்க்கல, 50 தடவைக்கு மேல பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு பார்த்து அடுத்த மாசம் பார்த்திருப்பாரு, அடுத்த வருஷம் பார்த்திருப்பாரு. 50 தடவைங்கிறது பல வருடங்களில் நடந்திருக்கும். 50க்கு மேற்பட்ட தடவை பார்த்திருக்கிறேன். லம் அர அலைஹி கலன்சுவத்தன், அவர் தலையில தொப்பியை நான் கண்டதே கிடையாது. பல அமாமத்தன் தலைப்பாயும் கண்டதே கிடையாது. லா ஃபீ ஷிதாயின் வலா ஸைதின், கோடை காலத்திலேயோ குளிர்காலத்திலேயோ எந்த கட்டத்திலையும், கோடை காலமா இருந்தாலும் சரி குளிர்காலமா இருந்தாலும் சரி எந்த கட்டத்திலையும் அப்துல்லாஹ் இப்னு புஸ்ருங்கிற ஒரு சஹாபியை நான் பார்த்தேன். ஒரு தடவை 50 தடவை பார்த்திருக்கிறேன். ஒரு நாள் ஒரு தொப்பியும் போட்டதில்லை, அவர் தலைப்பாவும் போட்டதில்லைன்னு இருக்குது. அப்ப அதை வச்சுக்கிட்டு நீங்க சட்டு சொல்லுவீங்களா? அனசு என்ன வருது? அனசு மஞ்சள் தொப்பி போட்டாராம். அதை மொத்தமாக பார்த்தாராம். 50 தடவை இதுல வரல, ஒரு தடவை தான். 50 தடவை இது ஒரு தடவை பார்த்திருக்கிறாரு. அந்த ஒரு பார்த்த அன்னைக்கு போட்டிருப்பாரு. இன்னும் எத்தனை தடவை போடாம இருந்திருப்பாரு. 50 தடவை திருப்பி பார்க்கும்போதெல்லாம் போடாம காட்சி இருந்தாருன்னு சொன்னா அது அவர் வழக்கம். ஒரு தடவை தொப்பியோட காட்சி இருந்தா வழக்கம்னு சொல்ல இயலாது. இவர் காத்தனைக்கு போட்டிருப்பாரு, அடுத்த நாள் காட்டியிருப்பாரு, அப்படி வரும்.
50 டயத்தில் சொல்ல முடியாது. அப்ப இது ஒரு முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? அனசு போட்டாங்கன்னா அதனால என்ன ஒரு குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு போ. நாங்களும் குற்றம்னு சொல்லல, நல்லா போட்டுட்டு போ, பாவம் நாங்களும் சொல்லல. அது போடணும்னு சொல்றது எங்க போன ஆதாரம் கிடைச்சு அதுக்கு என்ன ஹதீஸ் ஆதாரம் வைத்து போட்டுதான் ஆகணும். முஸ்லீமுக்கு அடையாளம் மணிமகுடங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறேன். அப்ப இந்த மணிமகுடத்தை அப்துல்லா இப்னு புஸ்ர்லாம் விட்டுறாரா? அப்துல்லா இப்னு புஸ்ர் சஹாபி வேணும்னு மணிமகுடத்தை கலட்டி எரிஞ்சிட்டாரா? அந்த அப்துல்லா இப்னு புஸ்ர் இந்த பள்ளியாசலுக்கு போகும்போதெல்லாம் போர்டு வச்சு தடுத்தாங்களா? அவர் சஹாபி தானே. பாயிண்ட் அதான கேட்கணும். ஃபர்ஸ்ட் அது வழங்கணும். ரெண்டாவது என்ன தெரியுமா? புகாரில இருக்குது. எது இருக்குது? அனசு மஞ்சள் போட்டாங்க, பட்டு நாளையும் கம்பளி நாளையும் போட்டாங்க. புகாரியுடைய ஹதீசுகள் 2 வகை இருக்கிறது. புகாரியுடைய ஹதீஸ் எத்தனை இருக்கு? 2 வகை இருக்கிறது. ஒண்ணு அறிவிப்பாளர்களோட சொல்லக்கூடிய ஹதீஸ், சனதோட. எப்படி சொல்வார் புகாரி? எனக்கு இவர் சொன்னாரு, அவருக்கு அந்த அவர் சொன்னாரு, இந்த அவருக்கு அவர் சொன்னாரு, அவருக்கு இவர் சொன்னாரு, இவருக்கு அபூ ஹுரைரா சொன்னாரு, அபூ ஹுரைராவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வரும். எந்த ஒரு ஹதீஸ் எடுத்துக்கொண்டாலும் ஒரு 5 பேர் 6 பேர் தனக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு மத்தியில் அப்படி சங்கிலி தொடரா பேர்களை சொல்லுவார். நீ எனக்கு நானா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கல, நான் எனக்கு ரசூலுல்லாஹ் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிற காலத்தால எனக்கு இந்த ஆள் தான் சொன்னார், இந்த ஆளுக்கு அந்த அவர் தாத்தா சொன்னார், இவருக்கு அவருடைய தாப்பனார் சொன்னார், இவருக்கு இந்த அவர் சொன்னார்னு சொல்லி அபூ ஹுரைரா வரைக்கும் போய் ரசூலுல்லாஹ் வரைக்கும் போயிடுவார். இப்படித்தான் புகாரியுடைய ஹதீஸ்கள் இருக்கும். இது ஒரு வகை. அதே புகாரியில அவருக்கு ஒரு ஏற்கத்தகாத ஒரு டாபிக்கா இருக்குன்றீங்க, அதை என்ன செய்வார்னு கேட்டா எந்த அறிவிப்பாளரும் இல்லாம பாட தலைப்புல சும்மாச்சும் சொல்லுவார். அதுக்கு என்ன இருக்காது, இந்த செய்தி தனக்கு எப்படி கிடைச்சுன்னு சொல்ல மாட்டார். அதுல அந்த புகாரியில பதிவு பண்றதுக்கு தகுதி இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவாருன்னு கேட்டா அது சும்மா தலைப்பா சொல்லுவாரே தவிர அதுக்கு எந்த அறிவிப்பாளர் வரிசையும் சொல்ல மாட்டார். இதுக்கு பேர் தஅலீக்னு சொல்லுவாங்க. புகாரியில இது மாதிரி தஅலீக் என்ற தலைப்புல ஏராளமான ஹதீஸ் இருக்கிறது. இந்த அனஸ்ல தொப்பியை பார்த்தேங்கிறார்ல, மோத்தமர் என்பவர் சொல்றார், நான் பார்த்தேன். இந்த மோத்தமர் யார்கிட்ட சொன்னாரு? புகாரி காலத்தில் வாழ்ந்தவர். இவ்வளவுதான் இருக்கு. புகாரி என்ன இருக்குன்னு கேட்டா ஹதீஸ் நம்பர்ல இது வராது. ஹதீஸ் நம்பர் எதுக்கு போடுவார்? அவரு அறிவிப்பாளர் பேரோட வருமே, அதுக்கு தான் நம்பர் போட்டுட்டே வருவாரு. இது நம்பரும் கேட்க மாட்டார். புகாரியுடைய நம்பர் எதுலாம் நானே நம்பருக்கு சொல்லுவேன் உங்களுக்கு. இது நம்பர் வராது. புகாரி கிட்டாவில் என்ன இருக்காது, ஹெட்டிங் போட்டிருப்பாரு. அனசு மஞ்சள் தொப்பி போட்டத மூத்தமர் பார்த்தாரு. மூத்தமர் பார்த்துட்டு யார்கிட்ட சொன்னாரு? புகாரியா? புகாரி காலத்தில் உள்ளவர் அவரு சொல்லிருக்க முடியாது. அவர் யார்கிட்ட சொன்னாரு? அவர் யார்கிட்ட சொன்னாரு? இது எப்படி புகாரி கிடைச்சு? அந்த வாரம் கிடையாது. இந்த தஅலீக் என்பது புகாரியில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸுடைய தரத்தை பெறாது. புகாரியில் இருக்கும். புகாரியில 2 வகையா, ஒன்னு தஅலீகாத்துல் புகாரி என்று சொல்லுவாங்க, இன்னொன்னு முஸ்னதாத், சனதுகளோட சொல்லக்கூடிய ஹதீசுகள். சனதுகளோட சொல்லக்கூடிய ஹதீசுகள் தான் அவர் ஆய்வு பண்ணி சரி என்று முடிவு செய்வது. தலைப்புல அவர் கொண்டு வரக்கூடிய செய்தி, தலைப்புல என்ன செய்வார்னு கேட்டா அபூ ஹுரைரா இப்படி சொன்னார்னு முடிச்சுவார். அபூ ஹுரைரா சொன்ன இவருக்கு எப்படி தெரியும்? அது சொல்ல மாட்டார். அபூ ஹுரைரா சொன்னார்னு தலைப்பு இருக்கும். அப்ப அந்த ஹதீசுகள் எல்லாம் அது எந்த நூலில் இருக்கோ ஆதாரத்தோட காட்டணும். புகாரிக்கு மோட்டமர் சொன்னாருங்கிற ரெக்கார்டு கிடையாது. அதனால இது புகாரியில தஅலீக்ல வர்றத புகாரிக்கு மொட்டையா போடக்கூடாது, தப்பு. புகாரி தஅலீக்னு சேர்த்து குறிப்பிடணும். ஏன்னா அது அறிவிப்பாளரோட வருதுன்னு மக்கள் நம்புறாங்க. அப்ப இவங்க அதுல ஒரு தப்பு பண்ணிருக்காங்க. புகாரில வருதுன்னு இதுக்கு அறிவிப்பாளர் கிடையாது. அறிவிப்பாளர் இல்லைன்னு சொன்னா சும்மா நான் சொல்ற மாதிரி தான், அதுக்கு ஒரு பெரிய வெயிட் கிடையாது. ஃபர்ஸ்ட் அனசு மஞ்சள் துணி போட்டதுனால சட்டமாகாது. அப்படி வச்சுக்கிட்டா கூட அதை விட மற்றவங்க தொலைவுல போடாம இருந்திருக்கிறாங்க, அதுக்கு ஆதாரம் இருக்குது. மூணாவது இந்த இதுக்கு சனது கிடையாது. புகாரில உள்ள இந்த ஹதீஸ் இல்ல, சனது கிடையாது, புகாரின்னு போட்டிருக்கிறாங்க, அது தப்பு. அதனால இதுல ஒரு பாயிண்ட் கிடையாது. அதுக்கு அடுத்தது பாருங்க, இது முக்கியமானது. இந்த புர்னஸுக்கு அர்த்தம் சொன்ன நீல கொச்சிண்டு அவ்வளவு கொடுத்துட்டா. நேர கூறப்பட்ட ஹதீசுகளில் புர்னஸ் என்ற வார்த்தைக்கு அவ்வளவு கொடுத்துட்டா. அது புர்னஸ் கவன் சுவத்தும் தவியலத்தும் நீளமான தொப்பி என பொருள் செய்யப்பட்டுள்ளது. முடிஞ்சிருக்கா? அப்ப நீளமான தொப்பி தான் புர்னஸ். அப்ப நீல தொப்பி போட்டதான் பள்ளியாசல் எழுதுனுப்ப. நீ எழுதுறதா இருந்தா அனசுரல் இல்லாம போட்ட இந்த தொப்பி கிடையாது. எந்த தொப்பி போட்டாரு? நீல தொப்பி இவ்வளவு நீட்டிட்டு இருக்கணும். தலைக்கு மேல போட்டு என்ன செய்யணும்? அப்படியே 2 லிட்டர் கோல இருக்க 2 லிட்டர் படி அது தலையில கவுத்துன மாதிரி இருக்கணும். அதான் நீளம். 2 லிட்டர் அளவுக்கு படி இருக்குல்லங்க, அதுக்கு தலையில கவுத்துனா எப்படி இருக்கு? அதுக்கு பேர் தான் புர்னஸ். அட்டையெல்லாம் வச்சிருக்காங்க. உங்களுக்கு எப்படி நீளமா நிக்கும்னு கேட்காதீங்க. அது எப்படி செய்வாங்கன்னு கேட்டா கார்டுபோர்டு அட்டை எடுத்து அப்படி ரவுண்டா வெட்டி அதுக்கு மேல வெள்ளை துணியை கூட செய்வாங்க. வீட்டு மேல நின்றுட்டு இருக்கும். நீல தொட்டினோன்னு அது துணி எப்படி நிக்கும் நீங்க நிற்கக்கூடாது. அது ரவுண்ட் அட்டை இருக்கும். ரவுண்ட் அட்டை இந்த மரக்கால் மாதிரி அட்டை வெட்டி
அதை தலையில கொத்திக்கிறாங்க. அந்த குர்னுஸ் அவரு அர்த்தம் போட்டார். அப்ப முதல்ல அனசு போட்டது பெரிய ஆதாரம் கிடையாது. அனசு போட்டது நீங்க சொல்லக்கூடிய தொப்பி இல்ல. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பாயிண்ட், அனசு போட்டதுக்கு சனது கிடையாது. அப்படியே போட்டாலும் அது அனுமதின்னு வரும். அதிகபட்சமா என்ன வரும், போட்டுக்க 1.5 முழத்துக்கு வேணாலும் போட்டுக்க, 4.5 முழத்துக்கும் போட்டு யார் தடுக்க போறா, அவ்வளவுதானே தவிர போட்டுக்கிட்டு வரணும்னு சொல்லுவதற்குள்ள மேட்டராது இல்ல. அதுக்கு அடுத்தது இவ்வளவுதான் இந்த பக்கத்துல. அடுத்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இதெல்லாம் சொல்லிவிட்டு இவங்களா கருத்துக்கள் இதெல்லாம் நீங்களே போய் சொல்லிக்கலாம். என்ன சொல்றாங்க, மேற்கூறப்பட்ட ஹதீசுகள் விளக்க உரைகள் அனைத்தையும் ஆய்வு செய்து சட்ட மேதைகளான இமாம்கள் கூறுவதாவது, எந்த சட்ட மேதை எந்த இமாம் என்ன ஆய்வு செஞ்சாங்கன்னு தெரியல, கூறுவதாவது சோம்பலின் காரணமாக தலையை திறந்து கொண்டு கொள்வது மக்ரூஹாகும். தொப்பி அணிவதை அலட்சியமாக கருதி வேண்டுமென்றே தொப்பி அணியாமல் கொள்வது குஃப்ராக கருதப்படும், இதை நிராகரிப்பாக கருதப்படுமா. அப்ப தொழுவத்தில் அவதில் ரசூலுல்லாஹ் கல்வி போட்டு சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் குஃப்ரா, அப்துல்லாஹ் இப்னு புசைர் 50 தடவைக்கு பின்னாடி தொப்பி போடாம இருந்திருக்கிறாரு, அவர் காபிராப்ப குஃப்ரா கருதப்படுமா. தொழுவல் வேணும் கல்வி போட்டா ரசூலுல்லாஹ் போட்டாங்கன்னு வருதுங்க, இது குஃப்ரா கருதப்படுமா. சட்டம் மேதைகள் சொன்னாங்க, சட்ட மேதைக்கு உடம்பு அது விவகாரம் அதானே. இந்த சட்ட மேதைன்னு சொல்லி தனப்பா நாசமா போயிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ் ரசூலுக்கு வாங்க, அல்லாஹ் சொல்லட்டும் 1000 தொப்பி போட ரெடி, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லட்டும் அது பரலன்னு சொல்றதுக்கு நாங்க ரெடி, நீ யாரு அதுக்கு சட்டமாக்குறது யாரு, அதான் ஒரு கேள்வி. அடுத்தது இதெல்லாம் என்ன சட்டமும் ரத்துல் முக்தார், இதுக்கு என்ன ஆதாரம், ரத்துல் முக்தார் என்ன, இது சட்டமூலா, இது மார்க்கத்தில் அத்தாட்சியான நூலா, தண்ணி எடுக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு நூல். 10 கிளாஸ் எடுத்தா ஒருத்தருக்கு போதை வரும்னு சொன்னா 9 கிளாஸ் வரைக்கும் ஹலால் எழுதி வச்சுக்கிறாங்க, இதுதான் சட்ட நூல். அந்த கிதாபுல இருந்து ஒரு ஆதாரம் காட்டுறாரு, சொல்லுங்களா, தொழும்போது நாய் ஒண்ணுச்சுன்னா நாயை தொழும்போது வரட்டலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல். இதுல உள்ள விஷயங்கள் எல்லாம் மதுரைக்குடைய வண்டவாளம் போட்டுக்கோம்ல, அதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம், அதுலதான் ஆதாரம் காட்டுறாரு, இதெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அது மாதிரி அது ரத்துல் முக்தார்ல சாப்பிடும் போதும் சிறுநீர் மற்றும் மலம் கழிக்கும் போதும் தொப்பி இல்லாமல் இருக்கும் மக்ரூஹாகும். இதற்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் கிடையாது. இந்த துருள் முக்தார் ரத்துல் 300 வருஷத்துக்கு எழுதின கிதாபுகள்லாம் நாம இது வைத்து கொடுக்க தேவையில்லை, நாம வருஷத்துக்கு வந்து எழுதின கிதாபுகள் ஹதீஸ் இருந்தா சொல்லுங்கிறோம். அடுத்து என்ன தெரியுமா, இது அதாவது இந்த பேஜ்ல அனசு முடிஞ்சிருச்சா, 15ஆம் பேஜ்ல இப்படி ஒரு வாசகத்தை ஆரம்பிச்சு 16ஆம் பக்கத்துல ஒரு அரபி எழுதியிருக்கிறாங்க. 16ஆம் பக்கம் அது என்ன வாசகம் படிக்கிற பாருங்களேன். ஹஜ்ரத் 15ஆம் பக்கத்துடைய கடைசி பாரா, ஹஜ்ரத் உமர் அவர்களுடைய ஆட்சியில் பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களால் வெற்றி கொள்ளப்பட்ட போது அங்கிருந்த கிறிஸ்தவ அதிகாரிகளிடம் ஓர் ஒப்பந்தம் எழுதி வாங்கினார்கள். அதில் இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் வாழ வேண்டும் என்று எழுதப்பட்ட பல நிபந்தனைகளில் இந்த வாசகம் இருந்தான். என்ன வாசகம் தெரியுமா, நாங்கள் முஸ்லிம்களை போன்ற உடைகள் அணிய மாட்டோம், தொப்பி அணிய மாட்டோம், தலைப்பாய் அணிய மாட்டோம், காலணிகள் அணிய மாட்டோம் என்ற நிபந்தனைகளும் எழுதப்பட்டிருந்தன. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பைத்துல் முகத்தஸ் ஜெருசலத்தை வெற்றி கொண்ட பொழுது அங்க உள்ள கிறிஸ்தவர்கள்ட்ட ஒரு சர்ப்பு போட்டு ஒப்பந்தம் பண்ணாங்க, நாங்க உங்களுக்கு ஜெயிச்சிட்டோம், எங்க நாட்டில் நீங்க இருக்க போறீங்க, எங்க நாட்டில் நீங்க இருக்கிறதா இருந்தா எங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, முஸ்லீம்கள் மாதிரி என்ன செய்யக்கூடாது, ஆடை அணியக்கூடாது, முஸ்லீம்கள் மாதிரி தொப்பி போடக்கூடாது, முஸ்லீம்கள் மாதிரி தலப்பாவை அணியக்கூடாது, முஸ்லீம்கள் மாதிரி செருப்பு அணியக்கூடாது என்ற நிபந்தனையை எழுதி வச்சிருக்கிறாங்க. இதிலிருந்து ஆகலாம், இது எங்க இருக்குன்னு கேட்டா சூரா தௌபா 29ஆம் வசனத்தின் விரிவுரையில் தஃப்சீர் இப்னு கதீர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இதான் அந்த வாசகத்துக்கு அர்த்தம். அதாவது என்ன ஆதாரம் சொல்ல வர்றாங்கன்னு கேட்டா, முஸ்லீம் தான் தொப்பி போடணும், நசாரா போடக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு போய் அக்ரிமெண்ட் பண்றாரு, எங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, எங்களை மாதிரி தலப்பாணிய கூடாது, எங்களை மாதிரி தொப்பி போடக்கூடாது என்று உமர் சொல்றாங்கன்னு கேட்டா, அப்ப தொப்பி யாருடைய சின்னம், முஸ்லீமுடைய சின்னம், மற்றவங்களுடைய கிடையாது என்று உமர் இல்லாம டிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதிலிருந்து தொப்பி அவசியம் என்று தெரிகிறதுன்றது பாயிண்ட். இதுல பல விஷயங்கள் நீங்க கவனிக்கணும். இதுல முதல் விஷயம் தெரியுமா, உமர் இல்லாம ஒண்ணு செஞ்சா அது மார்க்கமா, ஃபர்ஸ்ட் வரணும். உமர் இல்லாம அல்லாஹ் சொன்னால் மார்க்கம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா மார்க்கம். உமர் இல்லாம சொன்னா மார்க்கமா, மார்க்கமாகாது, அவங்களுக்கு வயசு வராது. உமர் இல்லாம சொன்ன எத்தனை விஷயங்கள் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். தலாக் இருக்கு, தலாக் தலாக் தலாக்னா முத்தலாக்குங்கிறாரு அவரு. ரசூலுல்லாஹ் காலத்துல என்ன இருந்துச்சு, இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, கான தலாக்கு தலாக்கு அலா அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் சதரம் மின் கிலாபத்தி அபூபக்கருடைய காலத்திலையும் சதரம் மின் கிலாபத்தி உமர், உமருடைய முதல் 2 வருஷமும் 3 தலாக்குன்னா ஒரு தலாக்கு தான், உமர் தான் அதை 3 ஆக்கிவிட்டாரு அப்படின்னு இப்னு அப்பாஸ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்ல இருக்குது. தலாக் தலாக் தலாக்குன்னா ஒரு தலாக்கு தான்.
3 தலாக் ஆகாது, அவங்க சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் காலத்துல நடைமுறை இருந்துச்சு. உமர் அதை மாத்தினார்னு இப்ப சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றமா இருக்கும்போது ஏற்றுக்க முடியுமா? இப்படி எத்தனை விஷயங்கள்ல மனிதர்கள்ங்கிற முறையில அவங்களுடைய சிந்தனைகள்ல தவறு வரலாம். ஃபர்ஸ்ட் மேட் என்ன தெரியுமா? இது அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயம் கிடையாது, உமர் ரலியல்லாஹு சம்பந்தப்படுத்தி வருது ஃபர்ஸ்ட். இரண்டாவது மேட் என்ன தெரியுமா? இந்த இதுல சொல்லப்பட்ட செய்திகள் பொய். முதல்ல உமர் ரலியல்லாஹு செஞ்சாலே மார்க்கமாகாது. உமர் ரலியல்லாஹு செஞ்சாங்களா? இப்னு கஸீர் விரிவுரையில் போடுறாங்க. இப்னு கஸீர் ஹதீஸ் நூலா, அவரும் இப்னு தைமியாவுடைய மாணவர் தான். இப்னு கையிம் நான் ஏற்கனவே சொன்னேன், அவரும் இப்னு கஸீரும் சக கிளாஸ்மேட் 2 பேரும். இப்னு கஸீர்ங்கிறவரும் இப்னு கையிம் என்பவரும் இப்னு தைமியா என்ற அறிஞர்கிட்ட படிச்ச 2 மாணவர்கள். 2 பேரும் சமகாலத்தை ஒரு மாணவரா இருக்கிறாங்க. அதாவது கிளாஸ்மேட் இருந்தீங்களா, 2 பேரும் கிளாஸ்மேட் இருந்தீங்களா? அப்ப இப்னு கஸீர் என்பவர் 700க்கு பிந்தினவர். அவர் சொல்றாரு உமர் இப்படி ஒப்பந்தம் பண்ணாங்க. உமர் பண்ண ஒப்பந்தம் 700 வருஷத்துக்கு பிந்தினவர் எப்படி தெரியும்? ஏதாச்சும் ஒரு நூல்ல அவர் எடுத்து காட்டணும். எந்த நூலும் காட்டல. அவர் இப்னு கஸீர் இந்த செய்தியை நான் எந்த நூலில் எடுத்தேன் அப்படின்னு காட்டவே இல்லை. ஆனா அவர் காட்டாவிட்டா கூட நாம தேடி எடுத்திருக்கணும். இதை இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு நசாராக்கள்கிட்ட கிறிஸ்தவர்கள்ட்ட ஜெருசலத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள்ட்ட எடுத்த அக்ரிமெண்ட் பைஹக்கில ஒரு நூலை குறிப்பிடா இப்னு கஸீர் குறிப்பிடாவிட்டாலும் பைஹக்கில 9வது வால்யூம்ல 202வது பக்கத்துல ஹதீஸ் நம்பர்ல சொல்வதா இருந்தால் 18497வது ஹதீஸாக பைஹக்கில இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் அதுல என்ன வருதுன்னு கேட்டா, சம்பவத்தை முழுசா சொல்ல ஆட்கள் சரியான பார்க்கணும் இல்லையா? இது அறிவிக்கிறதுல 7வது அறிவிப்பாளர், இது அறிவிக்கிறத வரிசையை அறிவிப்பாங்க இல்லையா? அதுல 7வது அறிவிப்பாளராக யஹ்யா பின் உக்பா பின் அபில் ஐசார் அப்படின்னு ஒருத்தர் வர்றார். இது அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டா யஹ்யா பின் உக்பாங்கிறவர் தான் இதை சொல்றாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிறிஸ்தவர்கள் கண்டிஷன் போட்டாங்க, எங்களை மாதிரி சொல்லி போடக்கூடாது, எங்களை மாதிரி தலப்பா அணியக்கூடாதுன்னு கிறிஸ்தவர் கண்டிஷன் போட்டாங்கன்னு சொல்றார். அந்த சொல்லக்கூடியவர்ல யாருன்னு கேட்டா யஹ்யா பின் உக்பா என்பவர் சொல்றார். இந்த யஹ்யா பின் உக்பாங்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே ஆளை பத்தி பைஹக்கி இமாம் அவர்களே 4வது வால்யூம்ல 54ஆம் பக்கத்துல சொல்றாங்க. யஹ்யா பின் உக்பா பின் அபுல் ஐசார் வஹுவ லைஃபுன். இந்த பக்கத்துல அந்த ஹதீஸை போட்டுறாரு. 9வது வால்யூம்ல 202ஆம் பக்கத்துல இந்த ஹதீஸை போட்டுறாரு. ஹதீஸ்ல உமர் ரலியல்லாஹு சம்பந்தப்பட்ட செய்தியை போடுறாரு. அதுல யஹ்யா பின் உக்பா அறிவிப்பதாக சொல்றாரு. எந்த விமர்சனமும் பண்ணல. இதே ஆளை பத்தி பைஹக்கி என்ன பண்றாரு? 4வது வால்யூம்ல 54வது பக்கத்துல சொல்றாரு. யஹ்யா பின் உக்பா பின் அபுல் ஐசார் என்பவர் வஹுவ லைஃபுன், இவர் பலவீனமானவர், இவர் அறிவிப்பை ஏற்றுக்கிற கூடாது, வேற இடத்துல சொல்லிடுறார், இந்த இடத்துல சொல்லாட்டாங்க. அதே மாதிரி புகாரி இமாம் அவர்கள் தாரீகுல் கபீர்ங்கிற நூல்ல 8வது வால்யூம்ல 297ஆம் பக்கத்துல புகாரி இமாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, முன்கருள் ஹதீஸ், இவருடைய ஹதீஸை நிராகரிக்க வேண்டும், இவர் எந்த செய்தியை சொன்னாலும் கொஞ்சம் கூட தகுதியற்றவர், இவர் நம்பகமானவர்கள் அறிவிக்கிறாங்கல்ல, அதுக்கு எதிராக அறிவிக்கிறவருடைய வேலை முன்கருளாக அர்த்தம். நம்பிக்கையான ஆளுக்கு அறிவிக்கிறது மாற்றமா ஏற்கனவே அறிவிப்பார். அப்படிப்பட்டவர் அறிவிக்கிறாரு, இவர் முன்கருள் ஹதீஸ், இவரை ஏற்றுக்கிற கூடாதுன்னு புகாரி இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி ஜர்ஹு தாதீல் என்கிற நூல்ல அபு ஹாத்தம் ராஜி, அவரும் ஹதீசுகளை சுண்டி பார்க்கக்கூடியவர். இன்னைக்கு அறிவிப்பாளர்களை எடை போடுற நூல்ல ஜர்ஹு தாதீல் நூல் ரொம்ப முக்கியமான இடத்தில் உள்ள ஒரு நூல். அந்த நூல்ல 9வது வால்யூம்ல 179வது பக்கத்துல இந்த யஹ்யா பின் உக்பா என்பவரை பற்றி சொல்றாங்க. யார் சொல்றா? யஹ்யா பின் முஹைன். ஹதீஸ்களை வல்லுநர்கள்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய 5 பேர் எடுத்தோம்னா அவர் ஒரு ஆளா வருவார். யஹ்யா பின் முஹைன் அவர் சொல்றாரு, யஹ்யா பின் உக்பா லைஸ பிஷைஇன். யஹ்யா பின் உக்பாங்கிறது ஒரு கணக்கே கிடையாது, எதுவும் ஏற்கலாங்கிறார். லைஸ பிஷைஇன்னா ஒண்ணும் இல்ல, ஒரு ஒண்ணும் கிடையாதுங்கிறார் அப்படின்னு அவர் விமர்சிக்கிறார். அதே மாதிரி அபு ஹாத்தம் ராஜி என்ன சொல்றாங்கன்னா, மத்ரூக்குல் ஹதீஸ், இவருடைய ஹதீஸ்லாம் விட்டுறணும். ராஹிபுல் ஹதீஸ், ஹதீஸ்ல மறந்துடுறவரு, ஒன்னோட மறந்துட்டு நிற்கிறாரு, அவர் பாட்டுக்கு அடிப்பாரு. அதோட நிற்கல அபு ஹாத்தம் ராஜி, கான எஸ்டாயிலுல் ஹதீஸ், ஹதீஸ தயாரிக்கிறவர் இவரு, கேட்டு அறிவிக்க மாட்டாரு, இவரா தயாரிப்பார், விட்டு கேட்ட வருகிறார். எஸ்டாயில் ஹதீஸ் என்ன அர்த்தம்னா, ஹதீஸ அறிவிக்கிறாருன்னா ஏத்துக்கலாம், அவரா உண்டாக்கி சொல்றவரா இருந்தா இவரா ஒரு கருத்தை நினைச்சுக்குவாரு, உடனே 2-3 பேரை போட்டு ரசூலுல்லாஹி போயிடுவார், கால ரசூலுல்லாஹி போட்டுருவாரு. இவர் ஹதீஸ தயாரிக்கிறார், திட்டு கேட்டவர் அப்படின்னு சொல்லி அவர் தான் இவர் சொல்றாரு.
50 உலமாக்கள் என்ன ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு தெரியல. இப்னு கதீர் இருந்துட்டான். உமர் அக்ரிமெண்ட் பண்ணாங்களாம். சரி, உமர் உண்மையில பண்ணிருப்பாங்களா? இப்படி இல்லாம கர்ம இஸ்லாமிய ஆட்சியை உமர் செஞ்சாங்க. நீதிக்கு பேர் போனவர் அவர்களே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உமருடைய ஆட்சி எங்களை மாதிரி சட்டை போடாது, எங்களை மாதிரி தொப்பி போடாத, எங்களை மாதிரி செருப்பு போடாது தலித் மக்களை நடத்தினாங்களே, அந்த மாதிரி உமர் கிறிஸ்தவ நடத்தி இருந்தா இந்த 100 நூல்ல அவன் மைக்கேல் ஹார்ட்ங்கிறவன் 50வது இடத்துல அவர் நிப்பாட்டான். யார 1வது இடத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறான். உலக வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர்ங்கிற பட்டியல்ல அவரை தூக்கி சிலாய்க்கு நீதி அபூபக்கர் கூட இடம் கொடுக்கல. அவருடைய ஆட்சி குறைந்த 2 வருஷம். அதனால அவருடைய அந்த ஆய்வுக்கு நிறைய தகவல் கிடைக்கல. உமரில் இல்ல அவனுடைய வரலாற்று ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அவன் ஒரு கிறிஸ்தவ அறிஞர் நேர்மண்டா உமர் தான் நேர்மங்களாம். அவன் சொல்றான் உமர் யார் கிறிஸ்தவன் சொல்றான், உமர்னா நேர்மண்டா உமர். நீங்க வேணா 100 புக் 100 பேருந்து தமிழ்ல வந்திருக்கு. அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா 50வது ஆள் 50 நம்பர் இருக்கிறதா கன்ஃபியூஸ் ஆகுது. 50 என்ன இருக்குது? உமரில் இல்ல அவனை பத்தி சொல்லும் பொழுது நீதிக்கு பேர் வச்சவங்க அவரு இப்படி சொல்லியிருப்பாரான்னு உலமாக்கள் யோசிக்க வேணாம். செருப்பு போடாதுன்னு ஒருத்தங்க சொல்லலாமா? பிற சமுதாய மக்கள் மீது நம்ம ஆட்சி பண்ண வந்துட்டோம்னா செருப்பு போடக்கூடாது, துணி போடக்கூடாது, கர்ம போடக்கூடாது, எங்க மாதிரி சட்டை போடக்கூடாது சொல்லுவானா? அப்ப இவர்கள் தலித் மக்களை எப்படி இந்த மாதிரி நடத்தினாங்க, அந்த மாதிரி உமர் நடத்தினான்னு சித்தரிக்கிறதுக்காக வேண்டி யாரோ ஒருத்தர் இட்டு கட்டிக்கிட்டாருன்னு பார்த்தோன்னு தெரியுது. அது மட்டும் இல்ல, அந்த செய்தியில இன்னும் சொல்றேன், அவர் இந்த 1.5 வரி தான் இருக்கிறாரு. 1.5 வரி உண்மையில அந்த ஹதீஸுடைய அளவு இவ்வளவு பெருசு. பொடியில் தான் நான் எழுதிக்கிறேன். இவ்வளவு பெருசுங்க, 1/2 பக்கத்துக்கு இருக்கிறது. எது அந்த உமருடைய சம்பந்தப்பட்ட செய்தி. அதோட சரத்து என்ன தெரியுமா? அதுல அந்த இதோட சேர்த்து வருது. அதெல்லாம் படிச்செல்லாம் பொய் நிலைக்கணும். எங்களை மாதிரி சட்டை போடக்கூடாது, எங்களை மாதிரி தொப்பி போடக்கூடாது சொல்லிவிட்டு, அதே மாதிரி எங்களுடைய கோயில் சர்ச்சுகள்ல யார் எந்த முஸ்லீம் ராத்திரி பகல் வந்தாலும் சத்திரமா பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு அவங்க தெளிவாங்களாம். எங்க சர்ச்சுகள்ல ராத்திரியா இருந்தாலும் அல்லா நம்ம கனாயிசனா எங்களுடைய சர்ச்சுகளில் நாங்கள் தடை செய்ய மாட்டோம். என்கிறஹா அகதுமினல் முஸ்லிமீன ஃபீ லைலின் வ நஹாரி, ராத்திரியிலேயோ பகல்லையோ என்ன இடத்துல வந்துகிட்டு முஸ்லிம்கள் சத்திரத்துக்கு தங்க வந்தாங்கன்னா எங்க சர்ச்சை நாங்க திறந்து விட்டுருவோம். அப்படி உமர் எழுதுவாங்களாம் ஆங்குவாங்க. அப்படி இருந்தா அந்த மக்கள் இஸ்லாத்தை வென்றெடுத்து முஸ்லீம் மொத்தம் மாறி இருப்பாங்களா? அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்களா? உமர் இப்படி செஞ்சிருப்பாரா? நேர்மைக்கு பேர்பட்டவர் இப்படி எழுதுவாங்கனா அது தொடர்ச்சியில் அவ்வளவு இருக்கு. அதே மாதிரி அபுவாபஹா லில் மார்ரத்தி வபுல் சபீல், நடைபாதையில உள்ளவங்களுக்கும் வழிபோக்கர்களுக்கும் நாங்கள் அதை சத்திரமா பயன்படுத்திக்கிறோம். சர்ச்சையும் சத்திரமாக்கிடுவோம். அதே மாதிரி எங்களை கடந்து எந்த முஸ்லீம் கடந்து போனாலும் அவரை 3 நாள் தங்க வைத்து நாங்கள் கண்டிப்பா சோறு கொடுப்போம். அவர் முஸ்லீம்னு ஒருத்தன் கடந்து போனான்னா நாங்க கிறிஸ்தவர்களாக நாங்க என்ன செய்வோம்? 3 நாளைக்கு அவனை கூப்பிட்டு தங்க வச்சு சோறு போடுறோம், நாங்க ஒத்துக்கிறோம். அதுக்கெல்லாம் கண்டிஷன் ஒவ்வொரு போட்டாங்க. அப்படி அது வருது பாருங்க. நன்கில மம்மர்ரபினா மினல் முஸ்லிமீன ஸலாஹத்து அய்யாமின் ஒமிதைமஹும், 3 நாட்களுக்கு எங்களை கடந்து செல்கிற எந்த முஸ்லிமையும் எங்கள் வீட்டில் தங்க வைத்து அவருக்கு 3 நாள் உணவு கொடுப்போம். இந்த கண்டிஷனை நாங்க ஏத்துக்கிறோம் சொல்லி உமர் கேட்டாங்களாம். அதுல இந்த விஷயம் தான் வருது. இதெல்லாம் செஞ்சுப்பாங்களான்னு பாருங்க. அதே மாதிரி அது பரவாயில்ல. வலாமும் அல்லுமா அவுலாதுல் குர்ஆன், எந்த பிள்ளைங்களுக்கு நான் குர்ஆனை கற்றுக் கொடுக்க மாட்டோம். எல்லாத்துக்கும் குர்ஆனை கொண்டு போற இஸ்லாத்தினுடைய வேலை. அவன் பிள்ளைகளுக்கு உன் பிள்ளைகள் குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறான்னு உமர் சொன்னாராம். குர்ஆன் எங்களுக்கு மட்டும் உள்ளது, உன் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்து தொலைச்சு போடுவேன். இது ஒத்துக்கிறியான்னு உமர் சொன்னாராம். எங்கள் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக்கிற மாட்டோம்னு சொன்னாதான் உன்னை எங்க நாட்டில் இருக்க வைக்குவோம் அப்படின்னு சொல்லி குர்ஆனை மற்றவங்க முஸ்லீமை தவிர யாரும் படிக்க கூடாது உமர் உத்தரவு போட்டாருன்னு ஒரு இப்படி போட்டிருப்பாரு. செஞ்சு பாருங்க. அதே மாதிரி வக்கிரல் முஸ்லிமீன, முஸ்லீம்களை நாங்கள் கண்ணியப்படுத்துவோம். எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த முடியும் கேட்டா நக்குமலகும் மஜாலிசனா இன்னராது குருசன், நாங்க உட்கார்ந்து இருக்கும்போது முஸ்லீம் யாராச்சும் வந்தா எந்திரிச்சு அவர் உட்கார வச்சிருவோம். இதுக்கு வந்துட்டேன்னு சொன்னார் உமர். நீங்க இருக்கிற இடத்துக்கு நாங்க வருவோம், முஸ்லீம் யாராச்சும் வந்தாலும் நீங்க என்ன செய்யணும்? உங்க சீட்டை கொடுத்துட்டு எங்களுக்கு வந்துடணும். இப்படி உமர் கேட்டா அவங்க சரி எழுதி கொடுத்தாங்களாம். இது ஒண்ணு. அதே மாதிரி என்ன செய்யறது? நாங்க அரபியில பேச மாட்டோம், அரபி பேச மாட்டாங்களாம். மோதிரத்துல அரபியில முத்திரை குத்திக்கிற மாட்டோம். மோதிரத்துல முத்திரை சீல் குத்துவாங்கல்ல பேரு, அரபி மொழியில குத்திக்கிற மாட்டோம். அதே மாதிரி குதிரையில ஏறும்போது இந்த சேனம் இருக்குல்ல, சேனம் போட்டா குதிரையில போக முடியுமா? இந்த நம்ம நாட்டுல தொத்தல் குதிரையில போகலாம், அரபு நாட்டு குதிரையில பிறகு தெளிவும். சேனம்னா அந்த கால்லாம் வச்சிருக்கலாம், அந்த செட்டப் எல்லாம் பண்ணி அந்த கிரிப் இருந்தா தான் குதிரையில உட்கார முடியும். அவங்களுக்கு அந்த சேனத்து ஏறி குதிரையில போக கூடாது. இப்படிலாம் உமர் சொன்னார்னு வருது. இந்த செய்தியெல்லாம் இவ்வளவு முத்த விஷயங்கள் வருதுங்க. இதையெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா இதுக்கு உமருக்கு எந்த சம்பந்தம் இல்ல, பார்த்தவனு தெரியுது. சரி, அறிவிப்பாளரா சரியா இருக்கணுமா இல்லையா?
அறிவிப்பாளரை பத்தி பேசணும்னு சொன்னா இவர் சரியில்லைன்னு ஜரகத்தாதியில் இருக்கிறது. யோபாவுல் மத்ரூக் இந்த இப்னு ஜௌசி அவர்கள் நூலில் இருக்கிறாங்க. அதாவது பலவீனர்களும் தூக்கி எறியப்படக்கூடியவர்களும் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அதுல இடம் பெற வேண்டிய ஆட்களை எல்லாம் குறிப்பிடுறாரு. அதுல இந்த யஹ்யா பின் உக்பா என்பவர் எழுதுறாரு. எந்த அளவுக்கு எழுதுறாருன்னு கேட்டா, எருவி மௌலுஆத்தியனில் அஸ்பாத், நல்ல ஆட்கள் பேரை பயன்படுத்தி இட்டுக்கட்டவைகளை எல்லாம் இவர் அறிவிப்பாரு. லா யஜூஜுல் இஹ்திஜாஜு பிஹி பிஹால், ஒரு நேரத்திலும் இவர் சொல்வதை ஆதாரமா ஏத்துக்கிற கூடாது. டேஞ்சரான ஆள் இந்த இட்டுக்கட்டு சொல்றாரு அப்படின்னு இந்த செய்தியை பார்த்தா இட்டுக்கட்ட நல்லா விளங்குது. உமர் பேரை டேமேஜ் ஆகுறதுக்காகத்தான் இந்த ஆளு இட்டுக்கட்டு சொல்லிருக்கா நமக்கு விளங்குது. அது இப்னு ஜௌசி லோபா மத்ரூக்னு சொல்றாரா. அதே மாதிரி அபூ தரா தாரகுத்னி எல்லாம் சொல்றாங்க லாயிஃப்ங்கறாங்க. இதுவும் அந்த இப்னு ஜௌசி தான் கொண்டு வர்றாரு. அதே மாதிரி மீசானுல் இஹ்திதால்ங்கிற நூல்ல இப்னு ஹஜர் அவர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இட்டுக்கட்டுறவர்னு சொல்றாங்க, லைசபி செய்யுங்கிறாங்க, முன்குரல் ஹதீஸ்ங்கறாங்க, லைசபி சக்கத்தின் நம்பிக்கையான ஆள் இல்லைங்கிறாங்க, கஸ்ஸாபுன் ஹதீஸுன் அதுவுல்லா கடுமார்க்க இப்னு சொல்றாரு. கஸ்ஸாபுன் பெரும் பொய்யன், ஹதீஸுன் மகா கெட்டவன், அது உள்ள அல்லாஹ்வுக்கு எழுதினேன். இந்த யஹ்யா பின் உக்பாங்கிறவன் இஸ்லாத்தின் பேரை கெடுக்கிறதுக்காக வேண்டி நல்ல ஆள் பேரெல்லாம் டேமேஜ் பண்ற மாதிரி அறிவிப்பாண்டாள். நல்லவங்க தண்ணி எடுத்த மாதிரி, நல்லவங்க தொழுவாத மாதிரி, நல்லவங்க அக்கிரமம் பண்ண மாதிரி அறிவிச்சு அந்த உமர் அபூபக்கர் பேரை டேமேஜ் பண்ற வேலையை செஞ்சாலு யஹ்யா பின் உக்பாங்கிறவன் சொல்லி எவ்வளவு கடுமார்த்தன்னு பாருங்க. கஸ்ஸாவு பெரும் பொய்யன். இந்த மாதிரியான விமர்சனங்கள் யாருக்கும் வராது. பலவீனமானவர், நினைவாற்றல் குறைஞ்சவர் இப்படி சொல்லுவாங்க. இந்த ஆளை பத்தி இப்னு முஸ்லிம் சொல்றாரு, கஸ்ஸாபு ஹபீஸ், அது உள்ள அல்லாஹ்வுக்கு எதிரி. அல்லாஹ்வுக்கு எதிரிங்கிற ஒருத்தர் அறிவிச்சதே ஆதாரம். அல்லாஹ்வுக்கு எதிரி என்று யாரை பத்தி விமர்சனம் பண்ணி இருக்கிறார்களோ அவன் அறிவிக்கிற ஒரு செய்தியை இவர்கள் ஆதாரமா காட்டி உமரையும் டேமேஜ் பண்ணி இல்லாத ஒண்ணு என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை ஒரு காட்டு மிராண்டி மார்க்கமா காட்டுறதுக்கு இதை எழுதியிருக்கிறார் மெனக்கெட்டு. அவர் சொல்றாரா. அதே மாதிரி லிசானுல் மீசான்லயும் இதே மாதிரி சாலிஹ் இப்னு ஜஸ்ஸாங்கிறவர்ல இருந்து அபூ தாவூத் இமாம் சொல்றாங்க லைசபி செய்யுங்கிறாங்க. சாஜி, உகைலி, இப்னு சாஹின், இப்னு ஜாரூத் எல்லாருமே இவர் பலவீனர்னு சொல்றாங்க. அதே மாதிரி அல் காமிலு ஃபி லோபாய் ரிஜால்ங்கிற நூல்லையும் இவரை பத்தி கடுமையான விமர்சனங்கள் இருக்கிறது. உகைலி அவர்கள் லோபாவுல் உகைலின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. ஹதீஸ் ஆய்வு செய்வதற்கு எழுதப்பட்ட எல்லா நூல்களையும் இந்த ஆசாமிய யஹ்யா பின் உக்பா என்ற ஆசாமிய பொய்யன், பித்தலாட்டக்காரன், இட்டு கட்டுறவன், இல்லாத பொல்லா சொல்றவன், கணக்குல வராதவன், பலவீனமானவன், உண்மை முன்கருளையும் நிராகரிக்கப்படுறவன் எல்லாம் எழுதுறாங்க. இவ்வளவு டேஞ்சரான ஒரு ஆளு இத சொல்றாரு. இப்னு கதீர் இருக்குதான். அதுல முக்கியமானலாம் வெட்டி போட்டு இந்த வாசகத்தை மட்டும் போட்டு எங்களை மாதிரி நீங்கள் தொப்பி போடக்கூடாது, எங்களை மாதிரி தலப்பா போடக்கூடாதுன்னு உமர் சொன்னார்கள். இதுல என்ன தெரிகிறது, தொப்பி முஸ்லிமுக்கு உள்ளது, நசாராக்கு உள்ளது இல்ல. இதுல இருந்து தெரியவில்லையான்னு எழுதிக்கிறார் பாயிண்ட். இந்த இவரோட லட்சணம் தெரிஞ்சு வச்சா அடுத்து என்ன, மற்றொரு ஹதீஸை கவனியுங்கள் அப்படின்னு கூட எழுதிக்கிறார். அதே 16ஆம் பக்கத்துல, இது 15ல உள்ளதுக்கு அப்புறம் 16ஆம் பக்கத்துல மற்றொரு ஹதீஸை கவனியுங்கள். மற்றொரு ஹதீஸ் என்ன தெரியுமா, அந்த அரபியை போட்டார். அரபி தமிழ் அப்பட்ட அர்த்தம் இது தமிழுங்க இருக்கு 17ல. ஜிஹாதில் உயிரிழந்த ஷஹீதுகள் 4 வகையினர். முதலாமவர் உறுதி படைத்த ஈமான் உள்ளவர். அவர் அல்லாஹ்வை உண்மைப்படுத்தி போர்க்களத்தில் எதிரியை சந்தித்தார். அவர் அங்கு எதிரிகளால் ஷஹீதாக்கப்பட்டார். சுவனத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள இவரை மற்ற மனிதர்கள் பார்க்கும்போது இப்படி பார்ப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் தலையை உயர்த்தி அண்ணாந்து பார்த்தார்கள். அவர்கள் தொப்பி கீழே விழுந்து விட்டது. அது உமருடைய தொப்பியா அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்பியா என எனக்கு தெரியவில்லை என்று அறிவிப்பாளர்கள் ஒருவர் கூறுகிறார் அப்படின்னு போட்டு திருமதி போட்டிருக்கிறாங்க. இது ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அவங்க போட்டிருக்கிறாங்க 1695. நம்முடைய எடிஷன்ல 1644 ரெண்டு எடிஷன் ஒரு நம்பர் எண்ணிருப்பாங்க. 1644 இன்னும் சில எடிஷன்ல 1695 இருக்கலாம். இதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதுகள் கிடைக்க அந்தஸ்து சொன்னாங்களாம். அவங்க ரொம்ப உயரமா இருப்பாங்க. எந்த அளவுக்கு உயரமா இருப்பான்னு அண்ணாந்து பாக்குறாங்க. அண்ணாந்து மொத்தம் தொப்பிக்கீழ விழுந்துருச்சான். தொப்பிக்கீழ ரசூலுல்லாஹ்வுடைய தொப்பி விழுந்துருச்சு. அதை சொல்லும் போது அந்த அரபி வாசகமா அவரே எழுதுறாரு, தொப்பி விழுந்த